சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் நம்ம கே பாக்யராஜ் அணியைச் சேர்ந்த இயக்குநர் சேரன் தலைமையிலான அணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. சென்னை வடபழனியில் உள்ள திரை இசை கலைஞர் அரங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் நம்ம கே பாக்யராஜ் அணியின் தலைவராக சேரன், பொதுச் செயலாளராக பட்டுக்கோட்டை பிரபாகர், பொருளாளராக ஆர் சுந்தர்ராஜன், துணைத் தலைவர்களாக சமுத்திரக்கனி, சினேகன் ஆகியோர் போட்டியிட்டனர். அதேபோல திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அணியின் சார்பில் தலைவராக வி.சி. குகநாதன், பொதுச் செயலாளராக மனோஜ்குமார், பொருளாளராக லியாகத் அலிகான், துணைத் தலைவர்களாக யார் கண்ணன், இயக்குநர் ஏ. வெங்கடேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள இயக்குநர்கள், திரைக்கதை எழுத்தாளர்கள், பாடல் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். மாலை 4 மணி வரை நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் தேர்தல் அதிகாரி உமா சங்கர் தலைமையில் வாக்குகள் எண்ணப்பட்டன. இந்த ஓட்டு போடுறதுக்காக வேகமாக வந்தேன். ஓட்டு போட்டிருக்கேன். வர்றவங்க நிறைய பண்ணணும். ரைட்டர்ஸ் கிட்டத்தட்ட யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு சங்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் நிறைய கூப்பிட்டு பேசணும், நிறைய மீட்டிங் நடத்தணும். என்ன இருக்கிற ரைட்டர்ஸ் போக ரைட்ஸ் பற்றியான ஒரு முழு விசாரணையோடு நிறைய இயங்கணும். அதுக்கப்புறம் நிறைய ரிட்டையர் ஆன ரைட்டர்ஸ் நிறைய பேர், எழுத்தாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம கே பாக்யராஜ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இயக்குநர் சேரன் 124 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் அவரது தலைமையில் போட்டியிட்ட இயக்குநர்கள் சுந்தர்ராஜன், சமுத்திரக்கனி, கவிஞர் சினேகன், எழுத்தாளர்கள் பட்டுக்கோட்டை பிரபாகர், பாசர் சக்தி ஆகியோரும் வெற்றி பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் சேரன், மாற்று அணியில் இருந்து வெற்றி பெற்ற நிர்வாகிகளையும் அரவணைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வோம் என தெரிவித்தார். பாக்யராஜ் சாரோட மனசு, அந்த ஆன்மா இங்கே ஜெயிச்சிருக்கு. அவர் கூட நாங்கள் 3 பேரும் ஜெயிச்சிருக்கோம். எங்களோட சேர்ந்து துணைத் தலைவர் 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. வாக்களித்த அத்தனை வாக்காளர்களுக்கும், இதற்காக உழைத்த அத்தனை தம்பிகளுக்கும், அத்தனை உறுப்பினர்களுக்கும், இதற்காக ஒத்துழைத்த எதிர் அணியினருக்கும், இதற்கு ஒத்துழைத்த தேர்தல் அதிகாரிக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.